மக்கள் அனைவருக்கும் வணக்கம். விஜய் அவர்கள் மேற்கு வங்காளம் வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாநிலத்தில் மெஜாரிட்டியாக ஜெயித்ததுனால மக்கள் அனைவருக்கும் 749 ரூபா 3 மாதத்துக்கான பேக்கேஜ் ரீசார்ஜாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு லிங்க் க்ரியேட் பண்ணி வாட்ஸ்அப்பில் இப்போ வளம் வந்துட்டுருக்கு. தயவு செஞ்சு இந்த மெசேஜ் யாராச்சும் பார்த்தீங்கன்னா அடுத்த குரூப்புக்கு ஷேர் பண்ணாதீங்க. இது எப்படின்னா, இது உங்கள் அறியாமையை காட்டுது. இப்போது இப்போ நடந்து முடிஞ்ச எலெக்ஷனில் ஒரு 5 மாநிலத்தில் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிச்சு. தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, மேற்கு வங்காளம், அசாம். ஸோ இதில் 3 மாநிலத்தில் பிஜேபி, அதாவது என்டிஏ கூட்டணி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பிஜேபி கூட்டணி 3 மாநிலத்தில் மேற்கு வங்காளம் உட்பட, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, மேற்கு வங்காளம், பாண்டிச்சேரி, அசாம், இதில் என்டிஏ கூட்டணி தான் ஃபஸ்ட் இடத்துல இருந்தாங்க. நம்ம தமிழ்நாட்டில் 108 இடங்கள் வாங்கி விஜய் அவர்கள் ஃபஸ்ட் இடத்துல இருந்தாங்க. கேரளாவில் காங்கிரஸ் அவங்க மெஜாரிட்டியோடு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய கட்சிகள் எல்லா மாநிலத்திலும் இருந்தாங்க, 2வது 3வது அப்படின்னு. ஸோ இப்படி இருக்கக்குள்ள இந்த நிலவரங்கள்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு ஒரு மெசேஜ் வருது அப்படிங்கிறதுக்காக அது வாட்ஸ்அப்பில் ஃபார்வேர்ட் பண்ணாதீங்க. இப்போ இருக்க நிலவரப்படி விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்காரு. இதில் மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்காலில் வேறு ஆட்சியை பிடிச்சிட்டாரு. அதுக்கு ஒரு ரீசார்ஜ் பேக்கேஜ் அமௌண்ட்டுன்னு மெசேஜ் கிரியேட் பண்ணி அதை இதெல்லாம் அறியாமையை காட்டுதுங்க முழுக்க. ஸோ அதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. மீண்டும் நம்ம சந்திக்கலாம்.